பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே சில சிறிய துவக்கங்களை குறித்து சிலர் நம்மை ஏளனமாக பார்க்கலாம். இல்லையென்றால் நாம் கர்த்தருடைய அன்பை ருசித்து அவருக்குள்ளாக வரும் பொழுது சில சத்துரு கொண்டு வருகிற சோதனைகளை பார்க்கும்போது அநேகர் பின்னிட்டு திரும்பி விடுகிறார்கள். கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு நாளும் கலப்பையில் கை வைத்து விட்டு நாம் திரும்பி பார்க்க கூடாது. கர்த்தரை பார்த்த முகம் ஒரு நாளும் பின்னோக்கி பார்த்ததில்லை. பின்னோட்டு பார்ப்பதற்கு தெய்வம் அனுமதிப்பதில்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம், சில நேரங்களிலே அவர் அனுமதித்தது நன்மைக்காக என்று சொல்லி அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு சிறிய துவக்கமாக இருக்கலாம். ஒருவேளை ஒரு மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருப்பாரானால் அதை பயன்படுத்துங்கள். எதற்காக? உங்களுடைய பர்சனல் காரியங்களுக்காக அல்ல. இன்றைக்கு உலகத்திலே அழிந்து போகிற வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் சோதனையில் சிக்குண்டு அகப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். நாட்களில் வரக்கூடிய வாலிப பிள்ளைகள் இந்த உலகத்தின் காரியங்களிலே அகப்பட்டு கொள்ளாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாய் இன்றைக்கு அநேகர் வியாதியின் பாரத்தினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இருந்தது எல்லாம் இழந்து போனது. அப்பொழுதும் அவன் சொல்லுகிறான், உடைய துவக்கம் அற்பம் ஆண்டவரே. ஆனால் காரணம், ஒருவேளை என்னிடத்திலிருந்து கர்த்தர் எடுத்துக்கொண்டாலும் அவர் அனுமதித்ததென்றால் நான் திரும்பவும் சகலவற்றையும் மீட்டுக்கொள்வேன். கர்த்தர் எனக்கு நன்மையானதை மாத்திரம் செய்வார் என்று சொல்ல அந்த ஆழமான ஒரு வெளிப்பாடு, அது மாத்திரம் நமக்கு இந்த நாட்களில் வேண்டும். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் உள்ள காரியங்களும் மாய்க்கப்பட்டு போகும். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய வேர் கர்த்தருக்குள் ஆழமாய் இருக்குமாயின் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயாளியாய் மாற வேண்டும். காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெயித்தவர். சிலுவையை அவர் ஜெயித்தவர். சிலுவையிலே மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருக்குள் விசுவாசிப்போம். உங்கள் துவக்கம் ஒருவேளை அற்பமாய் காணப்படலாம். அநேகருக்கு அடைக்கலம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஒரு கிளையுள்ள ஒரு பெரிய மரமாய் மாற்றி ஆசீர்வதிக்க போகிறார். God bless you all.